ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒசூர்ல பவர் கட்டு. அதனால என் ஹஸ்பண்ட்க்கு லீவு. அதனால சின்னதா ஒரு ஆன்மீக பயணம் கிளம்பியாச்சு. இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தன்னைக்கே போகணும்னு நெனச்சோம். ஆனா 10 நாள் கழிச்சு இப்பதான் போக முடிஞ்சுச்சு. எங்க ஊர்ல பெருமாள், சிவன், பிரம்மா எல்லாரும் மலை மேல இருக்காங்க. இப்ப புதுசா முருகரும் வந்துட்டாரு. நாங்க போன டைம்க்கு கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு. அதனால முருகன நல்லா சூப்பரா மெய் மறந்து தரிசிச்சாச்சு. தடவையா இந்த முருகனை பாக்குறோம். பேருக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு அழகு முருகன். ஏன்னா இந்த கோயிலோட பேரு வள்ளி தேவயானை சமேத அழகன் முருகன் திருக்கோவில். இந்த கோயிலை சுத்தி கருங்கல்லாலே சங்கிலி மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த கோயில் இயற்கை சூழ்ந்த மலை மேல இருக்கிறதுனால ரொம்ப சில்லுனும் காத்தும் ஜாஸ்தி இருந்துச்சு. நாங்களும் முருகனை கண் குளிர தரிசிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கு போலான்னு கிளம்பியாச்சு. முருகர் கோயிலுக்கு பின்னாடியே இருக்கிற சுயம்பு 18ஆம் படி கருப்பசாமி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த கருப்பசாமி கோயிலுக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க போயிருந்த டைம் மதியம் 12 மணின்றதுனால கோவில் சாத்தி தான் இருந்துச்சு. வெளியில இருந்தே கருப்பசாமியோட அருளை வாங்கிட்டு கோயிலை சுத்தி இருக்கிற வெவ்வேறு ஊர்ல இருக்கிற கருப்பசாமியோட அருளையும் வாங்கியாச்சு. இந்த கோவில்ல வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையிலயும் அமாவாசை பௌர்ணமியிலயும் அருள்வாக்கு சொல்றாங்க. இந்த கோயிலை முடிச்சுட்டு இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம பாபாவை தரிசிக்காம எப்படி? அதனால பக்கத்துல ஓம்கார் சிட்டி லே அவுட்ல இருக்கிற அன்ன பாபாவை பார்க்க போயிட்டோம். பாபாவை பார்த்து கும்பிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய்.